நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய நெருக்கத்திலே மனிதர்களை தேடலாம், வேறு இடத்திலிருந்து உதவி வரும் என்று நினைக்கலாம். நண்பர்களையோ சொந்தங்களையோ தேடி ஓடாமல் கூப்பிட வேண்டிய, உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறக்காமல் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ நெருக்கத்திலிருந்து என்னை கூப்பிட்டால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் தோளை சுமைக்கு விலக்கினேன், உன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அதாவது ஏதோ ஒரு சுமையை சுமந்து கொண்டே போவது போல நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நெருக்கத்திலே நீங்கள் கூப்பிடுங்கள், கர்த்தாவே என் சத்தத்தை கேளும், எனக்கு பதில் தாரும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களை விசாலத்திலே வைப்பார். ஆபத்து காலத்தில் அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து அப்படியே விட மாட்டார், கனமும் படுத்துவார். தைரியமாயிருங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நெருக்கத்தில் இருக்க ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கென்று ஒரு காலமும் இருக்கிறது. நல்ல வீட்டிலே, அழகான விசாலமான இடத்திலே நீங்கள் இருக்கிற காலம் வருகிறது. வாடகை வீட்டிலே கஷ்டப்படுகிறீர்களோ, உங்களுக்கு வேலையிலே உயர்வு இல்லையோ, கஷ்டம் இருக்கிறதோ, நெருக்கம் இருக்கிறதோ, எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கி உங்களை விசாலத்திலே வைத்து உங்களை உயர்த்துவார். God bless you.